அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய நண்பன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தந்தை ஆசர் சிலைகளை செய்து அதை விற்கக்கூடியவராகவும் அதையே வணங்கக்கூடியவராகவும் இருந்தார். அதை இப்ராஹிம் நபிக்கும் கற்றுக் கொடுத்தார். அறிவில் சிறந்த இப்ராஹிம் நபி, தந்தையே, நீங்கள் பேசுவதை அது கேட்குமா, நீங்கள் செய்வதை அது பார்க்குமா, எந்த பயனையாவது அது உங்களுக்கு கொடுக்குமா, அப்புறம் ஏன் நீங்கள் அதை வணங்குறீங்க? அதை பார்த்து கோபமடைந்த தந்தை, கால அராயபோ அன்தன் ஆலிஹத்தி யா இப்ராஹிம், இப்ராஹிமே நீ எனது கடவுளை புறக்கணிக்கிறியா அப்படின்னு சொன்னாங்களாம். ல இன்லஹு தந்தை லா அருஜு மன்னக வஹுஜு உர்னி மலியா, என்னை விட்டு விலகி கொள்ளாவிட்டால் உன்னை நான் கல்லால் அடித்து கொன்று விடுவேன், என்னை விட்டு விலகிக்கொள். அதுக்கு நம்ம இப்ராஹிம் நபி என்னமா சொன்னாங்க? அஸ்ஸலாம் அலைக்கும், உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? அழகிய அழைப்பு பணி, பெற்றோருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, இணை வைத்தல் கூடாது, பொறுமை, சகிப்புத்தன்மை, இவை அனைத்தையும் அல்லாஹ் ரஹ்மான் நமக்கும் தந்த அருள் புரிவானாக. இப்ராஹிம் நபியை பற்றி மேலும் தகவல்களுக்கு ஜனவரி 5ஆம் தேதி தேவிப்பட்டினத்தில் இஸ்லாமிய வாழ்வியல் மாநாடு நடக்க இருக்கிறது. அனைவரும் குடும்பத்தோடு வந்து கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறது. TNTJ ராமநாதபுரம் வடக்கு மாவட்டம் எல்லைமணல் கிளை தொண்டி. அஸ்ஸலாமு அலைக்கும்.